கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். வெஸ்ட் பெங்கால் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துள்ள 2 சம்பவங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றும் அநேக மக்கள் இந்த செய்திகளை சமூக வலைதளங்கள் மூலம் தெரியப்படுத்தி உள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் வெஸ்ட் பெங்காலில் நடைபெற்றுள்ள அந்த சம்பவத்தின் காட்சிகள் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த 2 இடங்களிலேயும் என்ன நடைபெற்றுள்ளது என்பதை இந்த வீடியோவில் நம்ம மிக தெளிவாக பார்க்க இருக்கிறோம். சில வீடியோ காட்சிகளையும் நாம் இதில் பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை தவறாமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் இந்த தகவலை பார்த்து ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதாக மேற்கு வங்கம், அதாவது வெஸ்ட் பெங்காலின் அசன்சோல் பகுதியில் நடைபெற்றுள்ள ஒரு சம்பவம் தான் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று அங்கு வழக்கம் போல கிறிஸ்தவர்கள் கூடி ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு மதவாத கும்பலை சார்ந்த ஒரு நபர்கள் மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளில் அங்கு ஈடுபட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அங்குள்ள கிறிஸ்தவர்களை கொடூரமாக அவர்கள் தாக்கும் அந்த காட்சிகளும் வெளியாகி உள்ளது. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல அந்த பகுதியில் சயன் சென் குப்தா என்று சொல்லப்படுகிற போதகரின் தலைமையில் அங்கு கிறிஸ்தவர்கள் கூடி ஆராதிப்பது வழக்கம். அந்த வெஸ்ட் பெங்காலின் அசன்சோல் பகுதியில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தை அவர்கள் வாடகைக்கு எடுத்து அந்த பகுதியில் ஒன்றாக இணைந்து தேவனை ஆராதித்து கொண்டு வந்துள்ளார்கள். இதனை அறிந்த அந்த மதவாத கும்பலை சார்ந்த நபர்கள் இந்த கிறிஸ்தவ ஆராதனையை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு சதி வேலைகளில் சூழ்ச்சிகளில் ஈடுபட்டுள்ளார்கள். அதன் காரணமாக முதலில் இவர்கள் இங்கு மதமாற்றம் செய்கிறார்கள் என்று தங்களின் வழக்கமான அந்த பாணியில் சூழ்ச்சிகளில் ஈடுபட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் இருக்கும் மக்களிடமும் மூளைச்சலவை செய்து இங்கு ஒரு மதமாற்றம் நடைபெறுகிறது என்று சொல்லி அங்குள்ள மக்களையும் அந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஏவி விட்டு அப்படிப்பட்ட காரியங்களிலும் இந்த மதவாத கும்பல்கள் ஈடுபட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் கிறிஸ்தவத்திற்கு மதம் மாற வேண்டும் என்று சொல்லி அங்குள்ள மக்களுக்கு அநேக பணம் கொடுக்கிறார்கள், அநேக உதவிகளை செய்கிறார்கள். பிள்ளைகளை பள்ளிகளில் சேர்த்து அவர்களுக்கான கல்வி கட்டணத்தை கட்டுகிறார்கள் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் முழுக்க வெளிநாடுகளில் இருந்து பணத்தை கொண்டு வந்து இங்கு வாரி இறைத்து இங்குள்ள மக்களை மதம் மாற்றுகிறார்கள் என்று அந்த போர்வையில் காலமாக இவர்கள் செய்து கொண்டிருக்கும் அந்த நடைமுறையில் இந்த வெஸ்ட் பெங்காலையும் இதே போன்று அந்த காரியத்தை அவர்கள் செய்துள்ளார்கள். இந்த நிலையில்தான் கடந்த ஜூன் 7ஆம் தேதி வழக்கம் போன்று அந்த மக்கள் அந்த போதகரின் தலைமையில் கூடி அங்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு வழக்கம் போன்று ஆராதனை நடைபெறும் ஒரு வீடியோவும் வெளியாகி உள்ளது. அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இங்கு மத மாற்றம் ஏதாவது நடைபெறுகிறதா என்று உங்களுக்கே தெரியும். கிறிஸ்தவர்கள் கூடி ஒன்றாக தேவனை ஆராதிக்கிறார்கள். ஆனால் இது பொறுக்க முடியாத இந்த நபர்கள், மதவாத கும்பல்கள் வேண்டுமென்றே பொய்யான கதைகளை கட்டிவிட்டு கிறிஸ்தவ ஆராதனையை தடை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டு. அது மட்டுமல்லாமல் ஜூன் 7ஆம் தேதி அங்கு குவிந்து வந்த மதவாத கும்பல்கள் அங்குள்ள கிறிஸ்தவர்களை வெளியே இழுத்து குறிப்பாக காவல்துறையிடம் பல்வேறு பொய் புகார்களையும் அளித்து காவல்துறை உதவியோடு அங்கு வந்துள்ளார்கள் என்ற செய்திகளையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. மேலும் அங்குள்ள மக்களை அந்த மதவாத கும்பல்கள் கொடூரமாக தாக்கும் அந்த காட்சிகளும் வெளியாகி உள்ளது. பார்ப்பதற்கே மிகவும் அதிர்ச்சிகரமாக உள்ளது. இந்த காணொலியை அநேக மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேக மக்கள் பார்க்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்பதே நம்முடைய ஒரே நோக்கம். குறிப்பாக உங்க எல்லாருக்குமே தெரிந்திருக்கும், மேற்கு வங்கத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட அந்த நாள் முதல் அங்குள்ள மதவாத கும்பல்கள் வேண்டுமென்றே அங்குள்ள சிறுபான்மை மக்களை ஒடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறார்கள். கிறிஸ்தவ தேவாலயங்கள் தாக்கப்பட்டது, கிறிஸ்தவ மக்கள் தாக்கப்பட்டார்கள். நம்ம எல்லாருமே பார்த்தோம். வேண்டுமென்றே கிறிஸ்தவர்கள் வாழும் பகுதிகளில், கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கும் பகுதிகளில் சென்று இவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த சம்பவத்திலும் இவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் ஒரே நோக்கம் கிறிஸ்தவத்தை எப்படியாவது தடை செய்து விட வேண்டும் என்று. ஆனால் இவர்கள் மட்டுமல்ல, யார் நினைத்தாலும் கிறிஸ்தவத்தை தடை
செய்ய முடியாது. ஒரு ஜெப குறிப்பிற்காக இந்த வீடியோ காணொளிகளை நீங்கள் பாருங்கள், மற்ற நண்பர்களுக்கும் அனுப்புங்கள். காவல்துறையினர் போதகர் சயன் சென் குப்தாவை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளார்கள். அவரை அழைத்து செல்லும் போது கூட அங்கு ஒரு மதவாத நபர் அந்த காவல்துறை வாகனத்தை துரத்தி செல்லும் அந்த காட்சிகளும் வெளியாகி உள்ளது. இவற்றை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அதன் பிறகாக இன்னொரு மிக முக்கியமான சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்றுள்ளது. அதை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் சிட்டாப்பூர் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதியில் கிறிஸ்தவர்கள் கூடி தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனை அறிந்த அங்குள்ள மதவாத கும்பல்கள் இங்குள்ள கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றம் செய்கிறார்கள் என்று சொல்லி வேண்டுமென்றே ஒரு பொய்யான புகார்களை அங்குள்ள கிறிஸ்தவர்கள் மீது காவல் நிலையத்தில் கொடுத்துள்ளார்கள். இதன் அடிப்படையில் அங்கு வந்த காவல்துறையினர் அங்குள்ள கிறிஸ்தவர்களை கைது செய்துள்ளார்கள். அந்த காட்சிகளும் தற்போது வெளியாகி உள்ளது. குறிப்பாக இவர்கள் மீது அந்த பகுதியில் உள்ள ராம்கோட் காவல் நிலையத்தில் எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் செக்ஷன் 127(2) BNS 2023, செக்ஷன் 302 BNS 2023, செக்ஷன் 3 உத்தரப்பிரதேஷ் ப்ராஹிபிஷன் ஆஃப் அன்லாஃபுல் கன்வர்ஷன் ஆஃப் ரிலிஜியன் ஆக்ட் 2021, செக்ஷன் 5(1) உத்தரப்பிரதேஷ் ப்ராஹிபிஷன் ஆஃப் அன்லாஃபுல் கன்வர்ஷன் ஆஃப் ரிலிஜியன் ஆக்ட் 2021 இந்த செக்ஷன்களின் கீழ் அங்குள்ள கிறிஸ்தவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிரதர் மஞ்சித் குமார், பிரதர் நந்தி கிஷோர் மௌரியா அண்ட் விஷ்ணு என்று சொல்லப்படுகிற 3 சகோதரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதான அந்த செய்திகளையும் பார்க்க முடிகிறது. இன்னொரு புகைப்படம் ஒன்றும் வெளியாகி உள்ளது. அதில் பிரதர் சுரேஷ் சந்திரா, பிரதர் கமலேஷ் குமார், பிரதர் சர்வன் குமார், பிரதர் அருண் ஏசுதாசன் ஆகிய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்திருப்பதாகவும் இவர்கள் மீதும் உத்தரப்பிரதேஷ் ஆன்டி கன்வர்ஷன் லா, அதாவது உத்தரப்பிரதேசத்தின் மத மாற்றம் தடை சட்டத்தின் கீழ் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதான அந்த செய்திகளையும் பார்க்க முடிகிறது. கிறிஸ்தவர்கள் சுதந்திரமாக தங்களின் தேவனை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தற்போது படிப்படியாக நம் தேசத்தில் உருவாகி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அவர்கள் பகுதியில் இருந்து கொண்டு தேவனை ஆராதிக்கிறார்கள். ஆனால் இதனை தடை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு அலிகேஷன்ஸ், இல்லாத புகார்கள் எல்லாவற்றையும் சொல்லி வேண்டுமென்றே இந்த மதவாத கும்பல்கள் இப்படிப்பட்ட சதி வேலைகளில் ஈடுபடுவதை மிக தெளிவாக நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் கிறிஸ்தவர்கள் சோற்றுக்கு மதம் மாறிவிட்டார்கள் என்று சொல்லி ஒரு பொய்யான பரப்புரைகளையும் தற்போது பல்வேறு இடங்களில் மிக வேகமாக பரப்பிக் கொண்டு வருகிறார்கள். இவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றால் பல்வேறு காரியங்களை நம்மளால் எடுத்து பேச முடியும். ஆனால் அதற்கான தேவை இப்போது இல்லை. இப்படிப்பட்ட மதவாத சக்திகளின் மனக்கண்கள் திறக்கப்படும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பு வட மாநிலங்களில் நாளுக்கு நாள் கேள்விக்குறியாகி கொண்டே வருகிறது. அதனை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் ஒரு சில காரியங்கள் வெளியாகி உள்ளது. அதனை வேறொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சோ இந்த வீடியோவில் 2 மிக முக்கியமான தகவல்களை உங்கள் முன்பாக கொண்டு வந்திருக்கிறேன். வெஸ்ட் பெங்காலில் நடைபெற்ற அந்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எந்த அளவிற்கு ஒரு கொடூரமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதே போன்று உத்தரப்பிரதேசத்திலும் மதம் மாற்றம் தடை சட்டத்தின் கீழ் கிறிஸ்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எஃப்ஐஆர் வரையிலும் அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த செய்திகளை பார்க்கிற நாம் சாதாரணமாக கடந்து செல்லாமல் இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. கைது செய்யப்பட்ட அந்த கிறிஸ்தவர்களோடு தெய்வ கரம் இருக்கணும். அவர்கள் மிக சீக்கிரமாக விடுதலையாக்கப்பட வேண்டும்.
அவர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட இந்த சதி சூழ்ச்சிகள் எல்லாமே முறியடிக்கப்பட வேண்டும். இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். வெஸ்ட் பெங்காலையும் அந்த போதகர் கைது செய்யப்பட்டுள்ளார், அவரும் விடுதலையாக்கப்பட வேண்டும். இதற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. இந்த வீடியோவை தவறாமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் இந்த வீடியோவை பார்த்து ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.